தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஜீரோதா கைட் ஆப்பில் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது எப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம லைவாக பார்க்கலாம். இப்போ தான் நான் ஜீரோதா ஆப் புதுசாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும், இல்லை நான் இனிமேல் தான் ஜீரோதா ஆப் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஜீரோதாவில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அதற்கான அஃபிஷியல் அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் இந்த வீடியோ கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீட்டில் இருந்தே ஆன்லைன் மூலம் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் என்னோட ஜீரோதா கைட் ஆப் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ட்ராடேல ஏதாவது ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணலாம். அதுக்கு நம்ம என்ன ஸ்டாக்கை பை பண்ண விரும்புகிறோமோ அந்த ஸ்டாக்கை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அண்ட் ஆட் அப்படின்னு இருக்கும். அதில் நீங்கள் என்ன ஸ்டாக்கை இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பை பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து நம்ம ஆட் பண்ணலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற ஸ்டாக் நான் ஆட் பண்ணுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக, உதாரணத்திற்காக. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஸ்டாக் நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்களோ அந்த ஸ்டாக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சுவிட்சர்லாந்து டைப் பண்ண உடனே ஃபஸ்ட்டு என்எஸ்சி, பிஎஸ்சி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதுக்கடுத்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் எல்லாமே ஷோ ஆகும். நம்ம இப்போ நார்மலாக ஈக்விட்டியில் எப்படி நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் வந்து என்எஸ்சிக்கு நேராக உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ சுவிட்சர்லாந்து வந்து நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் ஆயிருச்சு. ஆட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், சுவிட்சர்லாந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹42.82 இப்போ லைவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நம்ம பை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் அது மேலே ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே பை செல் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம பை பண்ண போகிறோம். பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ரெகுலர் அப்படின்னு இருக்கும். மேலே என்எஸ்சி, பிஎஸ்சி நீங்கள் எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக என்எஸ்சியில் இருக்கும். குவான்டிட்டி அப்படிங்கிறதுல ஒரு குவான்டிட்டி நான் சாம்பிளுக்கு எப்படி ஸ்டாப் லாஸ் போடுறது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் அப்படின்னு இருக்கும். நம்ம அதை வேணும் அப்படின்னா நம்ம லிமிட் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏரோ இருக்கு இல்லையா, ரைட் சைடு ஏரோ அண்ட் லெஃப்ட் சைடு ஏரோ இருக்கு இல்லையா, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம லிமிட் ஆர்டர் கூட போட்டுக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆர்டரே போடுறேன். ஸோ இப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் ஒரு குவான்டிட்டி எனக்கு வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிறத போடுறேன். கீழே வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஸ்வைப் டு பை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இன்ட்ராடேல வந்து ஒரு ஷேர் சுவிட்சர்லாந்து வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பை பண்ணிட்டோம். ஸோ இது நம்ம எங்கே செக் பண்ணுறது? கீழே பாருங்கள், ஆர்டர்ஸில் போனீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டரில் ஷோ ஆகுது. அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட P&L நம்ம எங்கே பார்க்கணும் அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் போயிட்டு பொசிஷன்ஸில் போனீங்க அப்படின்னா இதோட P&L எல்லாமே நமக்கு லைவாக ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இன்ட்ராடேயில் ஒரு ஷேரை வாங்கிட்டோம். இப்போ நான் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ₹42.82 நான் வாங்கியிருக்கேன். அந்த ஆவரேஜ் அப்படின்னு ஷோ ஆகுது இல்லையா, ஸோ அந்த ப்ரைஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ₹41 போணுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரு. ஸ்டாப் லாஸ் வந்து ₹41 நான் போடணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அந்த பொசிஷன் பேஜுக்கு போயிருங்க. ஸோ இதை எங்கள் பொசிஷன் பேஜில் போயிட்டு ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸிட் அப்படின்னு வரும். ஜஸ்ட் அந்த எக்ஸிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குவான்டிட்டி நீங்கள் மார்க்கெட் இருக்குல்லையா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்கும், அதை எனபிள் பண்ணுங்கள். எனபிள் பண்ணிவிட்டு ட்ரிகர் ப்ரைஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா நான் எத்தனை ஸ்டாப் லாஸ் நம்ம எவ்வளோ போடணும், ₹41 போடணும் அப்படின்னா ட்ரிகர் ப்ரைஸ் ₹41 நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா போட்டுட்டு இங்கே மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லிமிட்டுக்கு வந்துடும். ஸோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ₹41 நான் செட் பண்ணுறேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா எப்போ ₹41 ரீச் ஆகுதோ அந்த ப்ரைஸ் வந்தோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகர் ஆகிட்டு ₹41 வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா? ஸோ இப்போ நீங்கள் ட்ரிகர் ப்ரைஸ் வந்து ₹41.50 கூட நீங்கள் போடலாம். தட் மீன்ஸ் ₹41.50 வரும்போது ஆர்டர் வந்து ட்ரிகர் ஆகும். பட் எக்ஸிக்யூட் ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ₹41 பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும். ஓகேங்களா? ஸ்வைப் டு செல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் ஆகும். ஜஸ்ட் நம்ம ஆர்டர்ஸில் போயிட்டு ஓப்பன் ஆர்டர்ஸ் இருக்குது இல்லையா, ஓப்பன் ஆர்டர்ஸில் செக் பண்ணோம் அப்படின்னா ட்ரிகர் பெண்டிங் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இப்போ ₹42.75 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ₹41 குறைஞ்சி ₹41.50 வரும்போது ட்ரிகர் ஆகும். ₹41 பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிரும்.
ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம பிளேஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பிளேஸ் பண்ண ஆர்டரை பார்த்தீங்க அப்படின்னா மாடிஃபை பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 41 ரூபா போட்டோம் இல்லையா, அதான் 40 வந்து சேம் ஆர்டரை கிளிக் பண்ணி நம்மளால் மாடிஃபை பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா டோட்டலாகவே அந்த ஆர்டரை நம்மளால் கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் புதுசாக இன்ட்ராடே ட்ரேடிங்லாம் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம் நம்மளோட கேபிட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கலாம். பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட கைட் ஆப் ஓப்பன் பண்ணி எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஷேரை வந்து பை பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் போட்டு கற்றுக்கங்க. ஓகேங்களா? ஸோ கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி அதிகமாக ஆர்டர் வச்சு ஆர்டர் போடுறது, இல்லை அமௌண்ட் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்கள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ பழக பழக தான் பாலும் புளிக்கும். ஸோ நீங்கள் வீடியோட பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் என்ன வீடியோவில் பார்க்குறீங்களோ அதை அப்படியே நீங்கள் செஞ்சு பாருங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்கள், சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஷேர் மார்க்கெட் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing.